வணக்கம், வெல்கம் டு அன்னிஸ் கிச்சன். அன்னிஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது அவியல். இது வந்து எல்லா வெஜிடபிளையும் போட்டு செய்கிற ஒரு சைட் டிஷ். இது அடைக்கு ரொம்ப எக்ஸலண்ட் காம்பினேஷன். இது சுட சுட சாப்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அவியலை எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவியல் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன அரைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், இது மூணையும் நல்லா நெகுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அவியல் செய்கிறதுக்கு இப்போ குக்கரில் என்னென்ன காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல சேனக்கிழங்கு, பீன்ஸ், கொத்தவரங்காய், அவரைக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு சவுண்டு மட்டும் விட்டு எடுத்துருங்க காயை. இப்போ ஒரு சவுண்ட் வரட்டும். இப்போ ஒரு சவுண்ட் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். காய் நல்லா வந்துருச்சு. இப்போ காயில் இருக்கிற தண்ணியை செப்பரேட்டாக ஒரு பவுலில் வடித்து வச்சிடலாம். பாருங்கள், நான் இப்படி தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதை அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அவியலுக்கு எல்லாம் கலக்கி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, அதில் கேரட், மஞ்சள் பூசணிக்காய், கொஞ்சம் வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நீர் பூசணிக்காய், கொஞ்சம் உப்பு. இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம இதில் போட்டுக்கிற காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. எப்போவுமே அவியலுக்கு கட் பண்ணுறப்ப இப்படி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க காயை. அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா காய் குக்கரில், இப்போ அதையும் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம இதுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் ஒரு வணக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச காய் தண்ணி இருக்குல்ல, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்படி தண்ணி இருந்துச்சுன்னா அதையே இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ சால்ட்டெல்லாம் பத்தலைன்னாலும் மறுபடியும் போட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடைக்கு தொட்டுக்கிற மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் கிரேவியாக செஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இதே நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷாக செய்கிறதா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கிரேவியாக செய்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவியல் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.